வணக்கம் மக்களே. பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆக்சுவலாக நேற்று எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் ஒரு ஓஎல்எக்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணதுக்கு எகெயின்ஸ்டாக எனக்கு ஒரு கால் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ராஜ்குமார்னு ஃபஸ்ட்டு இங்கே எஸ்டர்டே எனக்கு மெசேஜ் வந்துருக்கு. ராஜ்குமார் அண்ட் ராகுல் ராணான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ராஜ்குமாருங்கிறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் போட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டான மெசேஜ் கொடுத்துருந்தாரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை ஆஃபர் 6500 நான் போட்டிருந்தேன் அட்வர்டைஸ்மெண்ட்டை. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் பை காண்டாக்ட் நம்பர் அண்ட் சென்ட் கரோ அப்படின்னு சம்திங் போட்டு ஹிந்தியில் போட்டிருந்தேன். அர்ஜென்ட் பேப்பர் செக் கர்ணஹாய் என்னென்னமோ போட்டிருக்காரு. அது என்னன்னு நமக்கு தெரியல. சரி, ஓகே. ஸோ ஒரு 6500 நமக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 6000 நம்ம சேல் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதுனால நான் என்னோடய காண்டாக்ட் நம்பரை இதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓஎல்எக்ஸ் இந்த அக்கௌண்ட்டை நேற்று நடந்துச்சு. பட் மறுநாளே என்ன பண்ணிட்டாங்க, ஓஎல்எக்ஸ் வந்து சஸ்பீசியஸ் யூசர் டிடெக்டட்னு போட்டு திஸ் பர்சன் ஹேஸ் பின் ரிமூவ் ஃப்ரம் ஓஎல்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓஎல்எக்ஸ் வந்து இந்த பர்சனோட கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓஎல்எக்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இந்த யூஸரை வந்து இன்ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப பாராட்டணும். ஓஎல்எக்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இங்கே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இவர் வந்து ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருக்கார் முழுக்க. இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும்னாரு. ஸோ அதனால் நான் ஃபர்தராக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணேன். சரி, நமக்கு ஒரு பொருளை சேல் பண்ணுவோம் ஓஎல்எக்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவர் இமிடியேட்டாக என்ன பண்ணதுன்னா, நான் கொடுத்த காண்டாக்ட் நம்பருக்கு அவர் இமிடியேட்டாக எனக்கு கால் பண்ணார். ஸோ கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக என்னை கம்யூனிகேட் பண்ணார். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து தான் கம்யூனிகேட் பண்ணார். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸை உடனே அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னார். ஸோ நான் எப்படி இப்போ அனுப்பிச்சுட முடியும், நீங்கள் வேணால் கட் பண்ணுங்கள் ஃபோனை, நான் வந்து வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் நான் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு. இல்லை பையா, நீங்கள் உடனே வந்து ஆன் காலில் ஸ்பீக்கர் ஃபோனில் போடுங்க, இமிடியேட்டாக உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னாரு. ஸோ நான் உடனே அட்ரஸையும் அனுப்பிச்சுவிட்டேன். ஸோ அட்ரஸ் அனுப்பிச்சுட்டது இல்லாமல் இமிடியேட்டாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு QR கோடு எனக்கு அனுப்பிச்சுட்டாரு. பையா, நான் ஒரு ₹2 QR கோடு அனுப்பிச்சிருக்கேன், அதை நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்பேயில் இது வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். இது ஒன்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இமிடியேட்டாக இந்த 6000க்கான அந்த ப்ராடக்ட்கான காஸ்ட் 6000க்கான நான் QR கோடு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள், உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும் அப்படின்னாரு. ஏன் இவ்வளோ அவசரமாக பொருளை நம்மள்ட்டேருந்து பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே பேமெண்ட்டு ஒருத்தர் போகிறானே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஹிந்திக்காரர் வடநாட்டுக்காரர் உங்களுக்கு லோக்கலில் யார் இருக்கிறான்னு கேட்டால் ஏதோ அண்ணா நகர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார். யாரோ இருக்கிற மாதிரி தான் சொன்னார். பட் ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே QR கோடு அனுப்பிச்சி விட்டார். இந்த QR கோட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் மணி ஃப்ரம் கிரெடிட் ஃப்ரம் சம்திங் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த QR கோடை நம்ம ஆக்சுவலாக வந்து இமிடியேட்டாக எனக்கு அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லவும் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஃபோன்பேயில் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் ட்ரான்சாக்ஷன் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். ஸோ நான் ஒரு தகவல் சொன்னேன். ஸோ எனக்கு நீங்கள் கால் ஏன்னா எல்லாமே பண்ணுறது எல்லாமே ஆன் காலில் பண்ணுங்கள். எனக்கு இது வந்து QR கோடில் ஸ்கேன் பண்ண முடியாது, இமிடியேட்டாக பண்ணுங்கள், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஆன் கால்லேயே பண்ணுங்கள், ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் எனக்கு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். இந்த அமௌண்ட் நான் எதுக்கு அனுப்பிவிடணும், இவ்வளோ அவசரமாக தெரியாத பர்சனுக்கு நம்ம இவ்வளோ அவசரமாக ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், பரவாயில்ல நம்ம ஹோல்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு ரிப்ளை என்ன சொல்கிறேன், ஆன் கால்லேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபோன்பேயில் எனக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்து நான் அவருக்கு சொல்கிறேன். திருப்பி வந்து அவர் எனக்கு என்ன பதில் கேட்குறாரு அப்படின்னா, ஏன் உங்களுக்கு போகலை, இங்கிலீஷில் கேட்குறாரு. யூ ஹேவ் மினிமம் பேலன்ஸ் 0 பேலன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 0 பேலன்ஸில் என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக என்னோடய ஆக்சுவல் பேலன்ஸ் நான் சொல்லலை. எதுக்கு நம்மளோட ஆக்சுவல் பேலன்ஸை அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை. ஆக்சுவலாக மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு. எதுக்கு இந்த கேள்வி, ஏன்னா ஃபோன்பேயில் பேமெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க தான் நமக்கு அனுப்புவாங்க, நமக்கு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க நமக்கு பேமெண்ட் அனுப்புகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் அனுப்பலாம். நம்மளோட மினிமம் பேலன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா உங்களோட மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு. என்னோடய மினிமம் பேலன்ஸ் ₹100 இருக்குது பையா அப்படின்னு. ஸோ இமிடியேட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஃபோன் காலை கட் பண்ணுறாரு. ஸோ இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்க பர்சன் தான் வந்து ராஜேந்திர சர்மான்னு போட்டிருக்காரு. ஸோ இவர் தான் என்னை காண்டாக்ட் பண்ணது நேற்று. ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன், மினிமம் ₹100 சொல்லவும் ஸோ அவ்வளோ நேரம் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தவர் ஆன் காலில் போட்டு பேசுங்கன்னு சொல்லி இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், இமிடியேட்டாக உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இந்த QR கோடு என்ன பர்பஸ்க்கு அமைச்சிருக்காரு அப்படின்னா இந்த QR கோட் நமக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிறது கிடையாது. இந்த QR கோடை நான் ஸ்கேன் பண்ணி நான் வந்து ஓகே கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்னோடய அமௌண்ட்டு என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து அவருக்கு இந்த அமௌண்ட்டு போயிடும், அந்த ஹிந்திக்காரனுக்கு இந்த அமௌண்ட் போயிடும். ஸோ அதனால் நான் இந்த அமௌண்ட்டை நான் அனுப்பலை.
ஸோ இந்த அமௌண்ட் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணல, இமிடியேட்டாக அவன் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து சஸ்பீசியஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஓஎல்எக்ஸ் ஆலேயே அவன் வந்து தடை செய்யப்பட்டு ரிமூவ் பண்ண செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது மாதிரி நிறையா பேர்த்தோட அக்கௌண்ட் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனை பொறுத்தளவு பிஸ்னஸில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓஎல்எக்ஸ்லேயோ அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாகவோ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி யாரோ தெரியாத பர்சன் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு QR கோட் வந்திருக்கு, இல்லாட்டி இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன்பேவோ யூபிஐ கோட் மூலமாகவோ ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த கிளிக்கையோ அந்த QR கோடையும் நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அந்த QR கோட் அவங்க ஏன்னா பேமெண்ட் நமக்கு ரிசீவ் ஆகுது, சார் பணம் தான் வரட்டுமே, அவர் அந்த பொருளை வாங்கினா என்ன வாங்கலன்னா என்னன்னு கொஞ்சம் ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த QR கோட் நம்ம ஓகே கொடுத்த உடனே நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு அவங்களுக்கு போயிடும். ஸோ நம்ம காசை இழந்துக்கிட்டு இருக்கணுங்க. ஸோ இந்த இது வந்து பணத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய நிறையா ஃப்ராட்லண்ட் விஷயத்தில் இதுவும் ஒரு விஷயம். இந்த QR கோட் அனுப்புறது, இந்த லிங்க்கை நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறது, நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் ஒத்துக்காதீங்க. அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஃபர்தராக அவங்க சொல்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஓகே சொல்லாதீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிற பீப்புளாக இருந்தாலும் சரி அந்த பிஸ்னஸை நேரடியாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்கள் முன்னாடி இருந்து நீங்கள் உங்களுக்கு ஃபோன்பேலேயோ கூகுள் பேலேயோ ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இமீடியட்டாக நேர்லேருந்து பண்ணுறாருன்னா பண்ணுங்கள். அந்த பர்சன் உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் பர்சனாவோ தெரிஞ்ச பர்சனாவோ ஒரு ஆதார் கார்டு ஐடி கார்டு உங்களுக்கு அந்த ஐடி கார்டு உள்ள பர்சனாவோ ஒரு தெரிஞ்ச பர்சனாவோ ஒரு நோனபிள் பர்சனாக இருந்தால் அத்தன்டிகேட்டட் பர்சனாக இருந்தால் அவங்கள்ட்ட வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா தெரியாத பர்சனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து நேரடியாக அவங்கக்கிட்ட பேமெண்ட்டை கையில் வாங்கிட்டு கேஷ் பேமெண்ட்டாக வாங்கிட்டு எந்த பொருளை நீங்கள் விற்கிறீங்களோ அவங்கள கைகளே கொடுத்துடலாம். உங்களோட ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்லேயே கேஷ் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்லேயே உங்களோட பிஸ்னஸை முடிச்சுக்கலாம். இல்லைனா இவங்கள மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஹாய் அவங்களே டேரெக்டாக மெசேஜ் போடுவாங்க, நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ண அவங்க அடுத்தடுத்து அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸை நம்ம செய்ய வைப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை நம்ம QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டாவோ லிங்க்கு ஏதாவது ஒரு ஆன்லைன் லிங்க்கை நமக்கு அவங்க கொடுத்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் பேமெண்ட் என்னோடய பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்காது. நம்ம பேமெண்ட் அவங்க பேமெண்ட் நமக்கு ரிசீவ் ஆகாது, நம்ம பேமெண்ட் அவங்கள்ட்ட பேரும். மக்களே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உஷாராயிருங்க. இது நேற்று எனக்கு நடந்த நிகழ்வு. இது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேற்று நடந்த விஷயத்த நான் இன்றைக்கி யூடியூப்பில் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி, வணக்கம்.